ஒரு மலையடிவார கிராமம் ஒன்றில் விஜய் மற்றும் தீபா என்ற கணவன் மனைவி தங்கள் விவசாய வாழ்க்கையை அமைதியாக நடத்தி கொண்டிருந்தனர். விஜய் களத்தில் வேலை செய்து கொண்டும் தீபா வீட்டிற்கு சிறு தொழில்கள் செய்து கொண்டும் அவர்கள் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தனர். ஆனால் சமீப காலங்களில் பொருளாதார சிக்கல்கள், கடன்கள் மற்றும் சமூக பொருட்படுத்தல்கள் இருவருக்கும் மன அழுத்தத்தை அதிகரித்தனர். இருவருமே ஒவ்வொரு நாளும் வேலை செய்ய அதிக நேரம் செலவிட்டனர். ஆனால் மகிழ்ச்சி என்றால் வெறும் வார்த்தையாக மட்டுமே மாறியது. ஒரு நாள் பிரபு என்ற ஒருவர் கிராமத்தில் வந்தார். அவர் வாழ்க்கையை நிதானமாக வாழ்வதற்காக வழிமுறைகளை பற்றி பேசும் சிறப்பு ஆலோசகராக இருந்தார். கிராம மக்கள் அனைவரும் திரண்டு வந்து அவர்களுடைய பேச்சை கேட்டனர். பிரபு அவர்களிடம் கூறினார், மன அழுத்தம் இல்லாமல் வாழ ஆசையா? அதற்கு 3 முக்கிய அம்சங்கள் உங்கள் வாழ்க்கையில் சேருங்கள். 1. நேரத்தினை கட்டுப்படுத்துங்கள். உங்கள் வேலைகளை முன்னுரிமைப்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் அதிகமாக 1 அல்லது 2 முக்கிய வேலைகளை மட்டுமே செய்ய முடிவு செய்யுங்கள். வேலை மட்டுமல்ல, வாழ்வில் ஓய்வும் அவசியம். உங்கள் குடும்பத்துடன் சிறிது நேரம் விளையாடுங்கள் அல்லது இயற்கையை ரசிக்க ஒரு சிறு நடைப்பயணம் மேற்கொள்ளுங்கள். 3. பகிர்ந்து வாழுங்கள். உங்கள் சிக்கல்களை யாரிடமாவது பகிருங்கள். மனதில் அடக்கி வைத்தால் மன அழுத்தம் அதிகரிக்கும். பகிர்ந்து பேசும் நேரத்தில் பல சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும். பிரபு சொற்கள் தீபாவுக்கும் விஜய்க்கும் ஆழமாக பாய்ந்தனர். அடுத்த நாள் இருவரும் தங்களது அன்றாட வாழ்க்கையில் இந்த மாற்றங்களை சேர்த்தனர். விஜய் தனது வேலைகளை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து கொண்டார். சூரியன் மெல்ல ஒளிரும் நேரத்தில் 1 மணி நேரம் தனியாக நடந்து இயற்கையை ரசிக்க ஆரம்பித்தார். தீபா தினமும் மாலை நேரத்தில் தனது சுவையான உணவுகளை பக்கத்து வீடுகளுக்கு விற்று வந்தாலும் குறைந்த நேரத்திலேயே வேலை முடிக்க தீர்மானித்தாள். இருவரும் வாரம் ஒரு நாள் பக்கத்து கிராமத்தில் உள்ள ஒரு குளத்தில் நேரத்தை செலவிடத் தொடங்கினர். அது அவர்களுக்கு ஓய்வையும் சந்தோஷத்தையும் தந்தது. சில மாதங்களில் விஜய் மற்றும் தீபாவின் வாழ்க்கை மிகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறியது. அவர்களது மன அழுத்தம் குறைந்து வேலைகளில் நல்ல முன்னேற்றமும் கிடைத்தது. இதனால் கிராமத்தினர் அனைவரும் அவர்களை மெய்யான உதாரணமாக கொண்டனர். இந்த கதை மன அழுத்தத்தை குறைக்க, வாழ்க்கையை எளிதாக்கும், சிறிய மாற்றங்கள் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை உணர்த்துகிறது.